அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் புவனேஸ்வரி. நான் கோவையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி பாரதியார் அவர்கள். சுப்பிரமணி பாரதியார் அவர்கள் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகளின் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளரும் கூட. அதனோடே பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாடல்களின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் பெருமைகளை இவ்வுலகுக்கு எடுத்துரைத்த பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவரது சாதனைகளை பற்றியும் நான் இங்கு பேச வந்துள்ளேன். பாரதியார் அவர்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் 1882 டிசம்பர் 11 மகனாக பிறந்தார். தன்னுடைய 5 வயதில் தன் தாயை இழந்த இவர் இளமை வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியார் அவர்களுக்கு தமிழ் மொழியின் மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதிலேயே பள்ளியில் படித்து கொண்டு வரும்பொழுதே கவிதைகள் எழுதத் தொடங்கினார். தன்னுடைய 11வது வயதில் கவி பாடும் ஆற்றல் இவருக்கு வெளிப்பட்டது. இவருடைய கவி புலமையை பாராட்டி எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணி பாரதி என்று போற்றப்பட்டார். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே 1897 செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய தந்தை இருந்த நிலையில் பாரதியார் வறுமை நிலையை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கினார். பின்பு எட்டயபுர மன்னனின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார். பாரதியார் தமிழ் மொழியில் மிகுந்த புலமை பெற்றதால் அநேக பாடல்களை எழுதியுள்ளார். சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்காளம், ஆங்கிலம் போன்ற அநேக மொழிகளிலும் புலமை பெற்று வாழ்ந்தவர். பாரதியார் அவர்கள் 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். தேசிய பாடல்கள், வசன கவிதைகள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் பாடப்பெற்றுள்ளது. சுதந்திர போரில் பாரதியாரின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டில் வீறு கொள்ளச் செய்தது. பாரதியார் அவர்கள் இந்தியா என்னும் பத்திரிகையின் மூலமாக மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். பாரதியாரின் எழுச்சி மிக்க பாடல்களை கண்டு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு அவருக்கு பெருகியிருந்தது. இதை கண்ட பிரிட்டிஷ் அரசு அவரை கண்டித்து சிறையில் அடைத்தனர். இவர் சுதேசமித்ர பத்திரிகையில் 1904 முதல் 1906 வரை உதவி ஆசிரியராக
பணியாற்றினார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாகவே சுதந்திர தாகத்தை மக்களிடையே பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். மகாகவி சுப்பிரமணி பாரதியார் அவர்கள் 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கோவிலின் யானையால் தூக்கி வீசப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தார். 1921 செப்டம்பர் 11 இயற்கை எய்தினார். பாரதியார் அநேக பாடல்களை பாடி மக்களிடையே விடுதலை உணர்வை ஏற்படுத்தினார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பாக்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா இந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டாய் நந்தலாலா நின்ற தீண்டும் நீதம் தோன்றுதையே நந்தலாலா 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 என்று பாரதியாரின் பாடலை பாடி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.